வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற வேடமும் கதையும் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு தாமிரபரணி மூசு மதியழகன் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பிக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நம் சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு மதியழகன் ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருகை என்று வரவேற்கிறோம். இவர் சிறு வயதிலேயே நாடகத்தின் பால் ஈர்க்கப்பட்டு சிறுவர் நாடக மன்றம் அமைத்து பள்ளிகளில் நாடக போட்டிகளில் கலந்து பரிசு பெற்றுள்ளார். பின் அறிவொளி இயக்கத்தில் கலை பயணத்தில் தமிழகம் முழுக்க மக்களுக்கு எழுத்தறிவு வேண்டும் என்ற கோட்பாட்டின்படி நாடகங்களை உருவாக்கி தமிழகம் முழுக்க அறிவொளி இயக்க நாடகங்களை உருவாக்கியுள்ளார். தாமிரபரணி கலைக்குழு என்ற பெயரில் குழந்தைகளை வைத்து தமிழகம் முழுக்க பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாடகம் நடத்தியுள்ளார். மேலும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கிடையே நாடகங்கள் உருவாக்குவது, நாடக பயிற்சி அளிப்பது, அதோடு திரைக்கலைஞராக திரைத்துறையிலும் ஈடுபட்டும் பயணிக்கிறார். கலை மீது கொண்டுள்ள ஆர்வமும் அர்ப்பணிப்பும் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சாப்பிட்டீங்களா? சரி, நம்ம கதை கேட்கலாமா? சரி, தாத்தா பாட்டிகிட்ட யாரெல்லாம் கதை கேட்டா கையை தூக்குங்க. சரி, ரைட்டு. இப்போ நான் ப்ரோக்ராம் நடக்கும்போது இடையில நீங்கள் வந்து கதை சொல்லணும், சரியா? சொல்லுவீங்களா? நான் சொல்கிறேன்னு கையை தூக்குறவங்க சொல்லுங்கள், கையை தூக்குங்க. ஓகே, வேற? ரைட். என்ன நான் மட்டும் கதை சொன்னேன் எப்படி? நீங்களும் சொல்லணும்ல? சரி, ரைட்டு. அதனால் இன்றைக்கி நம்ம பாட்டு பாட போகிறோம், கதை சொல்ல போகிறோம், நடிக்க போகிறோம், எல்லாம் செய்ய போகிறோம், சரியா? அதனால் உற்சாகம் ஒரு கை தட்டுங்க. சரி, இப்போ முதல்ல ஒரு கதை, சரியா? ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். சவுண்டு சரியா இருக்கா? ஹலோ ஹலோ. இப்போ சரியா இருக்கு. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அவங்களுக்கு பேர் அருக்காணியா. என்ன பேர்? அவங்க திண்ணையில் உட்காந்துருப்பாங்களாம். அந்த ஊரில் யார் என்ன கேட்டாலும் அவங்க வந்து சொல்லுவாங்களாம். ஏன்னா பாட்டினா நிறையா அனுபவம் இருக்கும்ல. எப்படி? ரொம்ப நாளாக சமைச்சு அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் இல்லையா? அவங்க திண்ணையில் உட்காந்துக்கிட்டு யாரும் வந்தால் குழந்தைகள்லாம் வந்து பாட்டி பாட்டி கதை சொல்லணும், ஒரு கதை சொல்லிடுவாங்களாம். அப்புறம் பெரிய ஆளுக்கு வந்து பாட்டி குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னா குழம்பு அப்படி வைக்கணும், புளி இதெல்லாம் போட்டுன்னு சொல்லிடுவாங்களாம். பிறகு என்ன, குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பாட்டி இந்த பயலுக்கு வந்து வயிறு வலிக்குன்னா உடனே கொஞ்சோண்டு மோரும் காயமும் அப்படி வச்சு கொடுங்க, வயிறு வலி போயிடுமே. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்களாம். கதை சொல்லுவாங்களாம், சமைக்க சொல்லி கொடுப்பாங்களாம், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்களாம் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு. அந்த பாட்டியை எல்லாரும் விரும்புவாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிராமத்தில் டிவின்னு ஒன்று வந்துருச்சு. என்ன வந்துச்சு? டிவி வந்து எல்லா வீட்லேயும் டிவி வந்த உடனே எல்லாரும் டிவி பார்க்க உட்காந்துட்டாங்க. இந்த பாட்டிகிட்ட யாருமே போய் கேட்கல. அவங்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகளும் போய் பாட்டிகிட்ட கதை கேட்கல. பெரியவங்களும் போய் எப்படி சமைக்கணும் கேட்கல. ஏன்னா நிறையா வந்து இப்போ வந்து சமைக்கிறதுக்கு பவுடராக இருக்கா, ஆச்சி இருக்கா, ஆச்சி சக்தி இருக்குல்ல, அதைத்தானே நம்ம வீட்டில் போட்டு என்ன செய்கிறோம்? குழம்பு, ரசம், சாம்பார் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம்.
அதனால் பாட்டிக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சான். ஒரு நாள் என்ன செஞ்சுதான், பாட்டி விறகு வெட்ட காட்டுக்கு போச்சான். காட்டில் போய் விறகு வெட்டி கட்டிட்டு போக போல சட 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 சடன்னு மழை வந்துருச்சு. ஐயோ மழை வந்துருச்சா அப்படின்ட்டு என்னடா சென்ட்டு ஊருக்குள்ளேயும் போக முடியாத அப்படின்ட்டு ஒரு குகைக்குள்ளே போய் மழை விட்டு போயிட்டு உள்ளே இருந்துச்சு. உள்ளே இருந்துக்கிடுச்சு விறகு கட்டையை வச்சுக்கிட்டு. உள்ளே இருந்தோன்னா ஒரு சத்தம் கடிச்சு. அப்படி பாட்டி திரும்புது. யாரா சத்தம் போடுறது, யாரா சத்தம் போடுறது, யாரா சத்தம் போடுறது அப்படின்னு. டேய் சொல்லி தொலைடா, எனக்கு பயமா இருக்குடா, யாரா சத்தம் போடுது என்ன. பாட்டி பயப்படல. இந்த பாரு சத்தம் போடுறத நிறுத்து, இல்ல விறகு கிட்ட இருக்க உன் மண்டையா உடைச்சு போடுவேன் அப்படின்னு. உடனே சத்தம் கொடுத்தது ஒரு பூதம். அது டக்குன்னு உருவமா வந்து, பாட்டி நான் தான் வந்து ஊழையிட்டேன், என் இடத்துக்கு நீ எப்படி வரலான்னு. மழை வெஞ்சிருச்சு, அதனால அங்கே வந்து அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு. இது ஏன் இடம், இருந்துட்டு போட்டுமே, மழை விட்ட உடனே ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. நான் யார் தெரியுமா அப்படின்னு. நீ கிளவி அப்படின்னு. கிளவியா, நான் நிறைய கதை சொல்லுவேன் தெரியுமா அப்படின்னு. எங்க சொல்லு அப்படின்னு ஒன்று ஒரு கதை சொல்லிடுச்சு. சொன்ன உடனே அந்த பூதத்துக்கு அதிர்ச்சி. ஆகா, இந்த பாட்டி நல்ல நல்ல கதையா சொல்லுத, என்ன செய்ய அப்படின்ட்டு கதையை கேட்டுட்டு அந்த பூதம் சொல்லுச்சு, பாட்டி 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 இனிமே நீ இங்கே இருந்துற, இங்கே இருந்து நீ தேவையானதை சாப்பிட்டுக்கோ, டெய்லி கதை சொல்லண்ட. ஏண்டா அங்கே ஊருக்குள்ள நான் அங்கே குழந்தைகிட்ட கதை சொல்லுவேன். பாட்டி உன் கதையை தான் குழந்தைகள் கேட்கலையில, உன்னை யாரும் மதிக்கலையில, அதனால் இங்கே இருந்து கதை சொல்லு அப்படின்ச்சு. சரி சாப்பிட்றதுக்கு என்னடா செய்ய அப்படின்ட்டு. பாட்டி நீ வந்து இந்த காட்டுக்குள்ளே நீ போகிறது யாருக்கும் தெரியாது, என் மந்திரத்தால் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீ ஏதாவது பழங்களை பறிச்சுக்கிட்டு போது புலி வந்துடும், அப்புறம் சிங்கம் வந்துடும், கரடி வந்துடும். அதனால் இந்த காட்டுக்குள்ளே நின்று சந்தோஷமாக உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பறித்து சாப்பிடலான்ச்சு. சரிடா அப்படின்ட்டு உடனே காட்டுக்குள்ளே போய் மாம்பழம் சாப்பிட்டுச்சு, பலாப்பழம் சாப்பிட்டுச்சு, தினசரி சாப்பிட்டு குகைக்குள்ளே வந்துடும். உடனே பூதம் பாட்டி பாட்டி கதை சொல்லு கதை சொல்லும். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் கழிச்சு, பாட்டி பாட்டி அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டோன்னே பாட்டி சொன்னாங்க, எங்கள் ஊரில் நிறைய பாட்டிகள் இருக்கிறாங்க, அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க, யாரும் அவங்களுக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்க, அவங்கள நான் கூட்டு வந்தா நீங்கள் வச்சுக்கிட்டேன், தாராளமாக கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூட்டு வந்து இந்த குகைக்குள்ளே வச்சிருச்சு. பூதம் வச்சுக்கிடுச்சு. அவங்க நினைச்சாங்க, காட்டில் உள்ள சுள்ளியெல்லாம் பொறுக்கி வச்சு நல்லா சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க, பூதத்துக்கும் கொடுத்தாங்க. பூதம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இது என்னது, இது என்னது, இது பாயாசம், கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பாட்டிகளும் சேர்ந்து அந்த குகையில் கதை சொல்ல அந்த பூதம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன தெரியுமா, அந்த ஊரில் கதை சொல்கிறதுக்கு பாட்டி இல்லை. அப்புறம் என்னாச்சு தெரியுமா, மருந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் என்ன தெரியுமா, சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாரும் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. குகைக்குள்ளே பாட்டி அந்த பூதம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே அப்படியே சந்தோஷமாக இருந்ததாக கதை முடியுது. இந்த கதையை சொன்ன பாட்டிக்கு ஒரு கை தட்டுங்க. சரி, ஏன்னா பாட்டி ரொம்ப முக்கியம்ல. பாட்டி என்ன செய்வாங்க, கதை சொல்லுவாங்க, அப்புறம் பாட்டு பாடுவாங்கல்ல. என்ன பாடுவாங்க, ஆராரோ பாடுவாங்களா. அப்புறம் என்ன செய்வாங்க, சமைக்க நல்லா இருக்குமா, எந்திரிங்கவா. பாட்டி சமைச்சால உனக்கு எது பிடிக்கும், ரொம்ப பிடிக்காதா, இவனுக்கு பிடிக்காதான், பாட்டி சமையல் பிடிக்காதான். உனக்கு என்ன பிடிக்கும், பாயாசம், கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. பாட்டி பாயாசம் வந்து சூப்பராக செய்யுமா, சரியா, ரைட்டு. உனக்கும் பிடிக்குமா, சரி. இப்போ ஒரு பாட்டு பாடலாமா. இந்த பெட்டியை தெரியுமா, இந்த பெட்டியை தெரியுமா, முத்து செய்த பெட்டியும்
இதுதான் இதுதான். இந்த ரொட்டி தெரியுமா? இந்த ரொட்டி தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியும் இதுதான் இதுதான். இந்த எலி தெரியுமா? இந்த எலி தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியும் இதுதான் இதுதான். நான் கடைசியில கேட்பேன், நீங்க மொத்தமா சொல்லணும், சரியா? இந்த பூனை தெரியுமா? இந்த பூனை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியை கொன்று தின்ற பூனையும் இதுதான் இதுதான். சரி, ரைட்டு, சரி. இந்த பசு தெரியும். இந்த நாயை தெரியுமா? இந்த நாயை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் அங்க வா, நீ வா, உனக்கு தெரியும்ல, வா சொல்லு. யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? வா வா, ஓடியா 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 ஓடியா. குழந்தைகள் தான் படிக்கணும். படி. முத்து செய்த பெட்டியில் வைத்து நல்ல ரொட்டியை திருடி செஞ்ச எலியும் அது துரத்தி சென்ற நாயும் இதுதான் இதுதான். இந்த நாயை தெரியுமா? இந்த நாயை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி சென்ற எலியை கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயும் இதுதான் இதுதான். இந்த பசு தெரியுமா? இந்த பசு தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியை கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயை புரட்சி சென்ற பசுவும் இதுதான் இதுதான். இல்ல கடைசியில் ஞாபகம் இருக்கா? யாருக்கும் இருக்கா? வா வந்து சொல்லு. கடைசி என்னடா? இந்த பாலை தெரியுமா? இந்த பாலை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்த நல்ல ரொட்டியை திருடி தின்ற எலியை கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயை உரசி சென்ற பசுவில் கறந்திட்ட பாலும் இதுதான் இதுதான். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை திருடி சென்ற எலியை கொன்று தின்ற பூனையை துரத்திட்ட நாயை உரசிட்ட பசுவின் பாலும் இதுதான் இதுதான். ரைட்டு. வேற யாரு கதை சொல்ல வராங்க? வேற யாரு வரா? இவங்களை ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு மேக்கப் யாரையாவது கதை சொல்ல சொல்லு. இல்லைங்க, சரியா?
கதை சொல்ல போறே. ஒரு ஊரா ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா வந்து ஒரு சாப்பாடு தேட போச்சு. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து அதை பார்த்து அப்படியே வடை சுட்டு இருக்கும்போது அது வாய் எச்சி ஊறிச்சு. அப்படியே வந்து பாட்டி சமைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து போனாங்க. அப்படியே போனதுக்கப்புறம் அப்படியே வந்து அங்கே காக்கா பறந்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு காக்கா கட்டை எடுத்துட்டு பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த காக்கா ஒன்றுமே புரியாமல் அது அந்த வடையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அது வந்து ஒரு மரத்தில் உட்காந்துருச்சு. அப்படியே வந்து ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி வந்ததுக்கப்புறம் அப்படியே நாக்கு எச்சி ஊறுனுடுச்சு. அப்படியே வந்து ஒரு பாட்டு பாட சொன்னதுக்கப்புறம் பாட்டு பாடினதுக்கப்புறம் அந்த வடை வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுக்கப்புறம் அதை வாய் எச்சி ஊறி அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுருச்சு. ராஜா இருந்தாராம். My name is SP Jeevan. I am going to talk about story. ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கவே இல்லையா. அப்போ வந்து சிவனை ஜெபம் பண்ணாங்களே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், குடிக்கிறீங்க சாமிங்கிறாங்களாம். அதுக்கு அந்த ராஜாவோட பேராசியில் கேட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த ராஜா சொன்னாரா, அந்த குழந்தை பாத்ரூம் போனாலும் சரி, தும்முனாலும் சரி, எச்சி துப்புனாலும் சரி, எல்லாமே தங்கமாகணும்னு கேட்டாராம். சரின்னு கொடுத்தாங்களாம். டெய்லியும் தங்கமாக வந்துச்சு. அரண்மனை ஃபுல்லாமே தங்கமாகிடுச்சான். இது வந்து ஒரு நாட்டுக்காக தெரியுதான். அப்போ வந்து ஒரு கும்பல்காரங்க கூட்டத்துக்கு தெரிஞ்சிருச்சான். அப்போ வந்து அந்த குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்களாம். அந்த குழந்தைய கிட்னாப் பண்ண உடனே அந்த குழந்தையோட கையை பிடிச்சி நல்லா கிள்ளிகிட்டே இருந்தாங்களாம். அந்த குழந்தை அழுக தங்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்புறம் வந்து அந்த கொலைகாரங்க நினச்சாங்கன்னா, சரி இதுக்கு மேலே நம்ம தங்கம்லாம் போதும், நம்மளுக்கு தங்கம் கிடச்சிருச்சு, அதனால வந்து நம்ம இந்த குழந்தைய வந்து கொன்றுலான்டாங்களாம். உள்ளே தங்கம் இருக்குன்னு நினச்சாங்களாம். ஆனால் அந்த குழந்தைக்குள்ளே உள்ளே இருந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, ரத்தம் தான் இருந்துச்சு. பேராசைக்காக எந்த உயிரினத்தையும் அழிக்கக்கூடாது. யாரும் பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. எங்கடா அவனா? உட்காருங்க. மைக் போடுங்க. யாரும் பயப்படாதீங்க, உட்காருங்க. சும்மா உங்களை விளையாட்டு காட்டுறாங்க, உட்காருங்க. ஹலோ எல்லாரும் உட்காருங்க. வாடா. அமைதி இருந்தாதான் கேக்கும் என்ன சொல்றாரு. சரியா? உட்காருங்க. மணி ஒண்ணும் பண்ண மாட்டான். அவன் என் ஃப்ரெண்டு, நான் பாத்துக்கிறது. என்ன எங்க வாடா. பயப்படாதீங்க, சும்மா பயப்படாதீங்க. வாடாங்க. வாடா. அடிச்சு போடுவான். எங்க வாடா. பேசாம இருங்க. மணி ஒண்ணும் பண்ண மாட்டான். அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு நீ கும்பிடுறா. உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டான். உட்காரு. கும்பிடுறா. இல்ல அடிச்சு போட. கும்பிடுறா. கை தட்டுங்க. இனிமே மணி உங்களை அடிக்க மாட்டான். உட்காருறா. மணி காட்டில் இருந்தா நான் அவனை கூட்டிட்டு வந்து இந்த ஊருக்குள்ள எல்லா இடத்துலையும் சர்க்கஸ் நடத்தும். சரியா? இது மணி நம்ம தாத்தா. யாரு நம்ம தாத்தா? சொல்லுங்க.
தாத்தான்னு கூப்பிடுங்க. டேய் கும்பிடுறா. ஏய் கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஒன்றும் பண்ண மாட்டான். சரியா? ஏன் நம்ம தாத்தா தெரியுமா? குரங்குல இருந்தானே நம்ம வந்தோம். நம்ம தாத்தா குரங்கு தானே. அதுதான் மணி தாத்தா குரங்கு. டேய் மணி, நீ எங்க இருந்து வர? காட்டுல இருந்து வரானா? சரி. ஏய் இங்க பாரு, உனக்கு யாரை பிடிக்கும்? டேய் சொல்டா. டேய் கோவிச்சுக்கிடாதடா. யாரை பிடிக்கும்? இதா புரியலையா? அப்புறம் அப்புறம் தெரியலையா? கரெக்ட். கை தட்டுங்க, கை தட்டுங்க. டேய் டேய் அங்க உட்காந்துக்கிட்டே செய்டா. காந்தி தாத்தான்னு சொல்லிட்டாங்க. தீயவைகளை என்னது? தீயவைகளை தீயவைகளை மணிக்கு புரிஞ்சிச்சு. ஒரு கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. டேய் ஆமா, நமக்கெல்லாம் வால் இருக்கா? மணிக்கு வால் இருக்கு. புரியுதா? நமக்கும் வால் இருக்கு. ஆனா குழந்தைகள் உங்களுக்கு இல்ல, பெரியவங்க வால் வச்சிருக்காங்க தெரியுமா? குழந்தைகளா, உங்களுக்கு வால் கிடையாது, பெரியவங்களும் வால் வச்சிருக்காங்க. என்ன வால் தெரியுமா? செல்லையா நாயக்கர், ராமசாமி நாடார், பரமசிவ பிள்ளைன்னு சாதி வால் வச்சிருக்காங்க. சாதி வால் நமக்கு வேணுமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க. டேய் சாதி வால் வேண்டாமடா. இன்னொருக்கா கும்பிட்டுக்கோடா. டே 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 நல்ல குழந்தைகள்தா, நல்ல குழந்தைகள். சரி, உனக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு. பசிக்கா? என்ன சாப்பிடுவ? போடா. வாழைப்பழங்க கீழே உட்காருங்க. வாழைப்பழங்க யார்டா இருக்கு? எல்லாத்தையும் கீழே உட்காருங்க. பிஸ்கட் வச்சிருப்பாங்க, அப்புறம் பர்கரு. டேய் இங்க பாரு, மணி வாழைப்பழம் கேட்கான். இந்த வாழைப்பழம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். முன்னமெல்லாம் நானும் மணியும் ரோட்ல சர்க்கஸ் நடத்துவோம். எல்லாரும் காசு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மணிக்கு எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? அதனால நான் மணியை கொண்டு போய் காட்டில் விட்டுருந்தேன்னா, காட்டில் விட்டா மணி அங்கங்கே மரத்துக்கு மரம் தாவி பழங்களை சாப்பிடுவோம். இப்போ பழம் கேட்கான், நான் எப்படி கொடுக்க முடியும்? நீங்களும் இப்போ சர்க்கஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கறதே கிடையாது. இந்த பாரு, அவனு நானும் உங்களால் பிழைக்க முடியாது. மணியை காட்டில் கொண்டே விட்டுருவோமா? அவன் பாடு பிழைச்சிட்டு போட்டோம். சரியா? மரத்துக்கு மரம் தான். டேய் ஏங்கரு, டேய் மணி, காலையில் உன்னை கொண்டு போய், இப்போ பொழுது ஆயிடுச்சு, காலையில் உன்னை கொண்டு போய் காட்டில் விட்டுருது என்ன, அது வரைக்கும் இங்கே இருக்கணும், எங்கிட்டாவது போகக்கூடாது. மனுஷங்களை தேடி போன அவ்வளோதான். புரியுதா? ஏய் மனுஷங்கிட்ட போனால் இந்த பாரு வெந்நியை ஊற்றிடுவாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்க. நான் சாயங்காலம் ஆயிடுச்சு, காலையில் கொண்டு போய் மணியை காட்டில் விட்டுருந்தேன். சரியா? தூங்க. ஏய் டேய் தூங்கணும், எந்திரிச்சா அடிச்சு விடுவேன். ஏய் ஏய் தூக்கம் வருக்கா? போடா. போடா. சத்தம் போடாத.
உட்காருங்க தங்கம், எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தாதான் கதை புரியும். நீங்க உட்கார்ந்தாதான் கதை புரியும். உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தாதான் கதை புரியும். உட்காருங்க. என்ன சொல்றாரு தெரியாது. உட்காருங்க 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 உட்காருங்க. டேய் உட்காருங்க. தங்கம் எல்லாரும் உட்காரு. உட்காருங்க. கொஞ்ச நேரம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் உட்காருங்க. பாப்பா உட்காரு. டேய் தங்கம் உட்காருங்க. குட்டி மாணி உட்காரு. கீழே உட்காரு. எல்லாரும் உட்காருங்க. இங்க பாருங்க, நீங்க கவனிங்க. அப்புறம் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாருல, என்ன நடந்துச்சுன்னு நீங்க பதில் சொல்லணும்ல. அப்ப நீங்க கவனிச்சா தானே தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கீழே உட்காருங்க. கண்ணு கீழே உட்காரு. பாப்பா தம்பி கீழே உட்காரு. இந்த கதையில என்ன இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் இது. உட்காருங்க. தண்ணி கேட்டா என்ன பண்ணணும்? நீங்க தான் செய்யணும். ஏய் மணி, மா கீழே உட்காருங்க. கீழே உட்காருங்க. காட்டி கூட்டி போறேன். கீழே கீழே உட்காருங்க. காட்டி கூட்டி போறேன். டேய் மணி, மா பேரண்ட்ஸ் முன்னாடி உட்காருங்களேன். டேய் மணி எந்திரா. டேய் என்னடா? கீழே உட்காருங்க. தெரியும், கீழே உட்காருங்க. பசின்னு சொன்னியடா. கடைசியில் உன் பசிக்கு இந்த மனுஷங்க இதையாடா கொடுத்தாங்க. இதைத்தானே ஒவ்வொருத்தரும் கடையில் வாங்கிட்டு போய் ரோட்ல, தெருவில், ஆத்துல எல்லாரும் வீசி எறிதங்களா. மடி இதை தின்னுட்டு செத்து போனாம்ல. செத்தது மடியா நம்ம தாத்தா. இதைத்தானே கடையில் போய் வாங்கி போய் தெரு தெருவா போடுதேங்க. இது பூமியில் விழுந்தா இது முளைக்கிறதுக்கு இது என்ன விதையா? விஷந்தானே. இந்த விஷத்தை கீழே போடலாமா? இதால உலகம் அழிய போறதுன்னு சொன்னாங்க. உலகம் அழிஞ்சிட்டா அதுல யார் இருப்பா? நம்ம தாத்தா, அண்ணன், பெரியப்பா தானே இருப்பாங்க. இதை வச்சு உலகத்தை அழிக்க போறோமா? சொல்லுங்க. இதை வச்சு உலகத்தை அழிக்கலாமா? இது விதையா? என்னது விதையா விஷமா? இது விதையா? என்னது விஷந்தானே? இது நமக்கு வேணுமா? இந்த விஷம் வேணுமா? வேண்டாம். தூரப்படுங்க. மணி என்னை விட்டு போயிட்டியடா. மணி, இதால உன்னை கொண்டுட்டாங்களே இந்த மனுஷங்க. ஒரு காலத்துல அவங்களும் சாக போறாங்களே. இந்த விஷத்தை ஊரு ஊரா விதைக்காங்களே. மணி கைதட்டுங்க. எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல உட்காருங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. உட்காருங்க.
தெரியும். இங்க உள்ள மரத்தை வெட்டினது யாரு? இதுல தானே என் குட்டி காக்கா விட்டுட்டு போனேன். சவுண்டை கூட்டுங்க கொஞ்சம். இதுல தானே என் குட்டி காக்கா விட்டுட்டு போனேன். இந்த மரத்துல கொக்கு குருவி எல்லாம் இருந்துச்சு. அதோட என் குட்டி காக்காவுக்கு இறதட போனேன். போயிட்டு வரும் முன்னக்குட்டி மரத்தை யாரோ வெட்டிட்டாங்களே. என் கூடு வீடு இந்த மரம் தானே. இதை யார் வெட்டினா? நீங்க வெட்டினீங்களா? நீங்க வெட்டினீங்களா? நீங்க வெட்டினீங்களா? நீங்க வெட்டினீங்களா? இல்ல இல்ல இல்ல. உங்களை மாதிரி மனுஷங்க தான் மரத்தை வெட்டுவாங்க. உங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வீடு இருக்குல்ல. என் கூடு வீடு இந்த மரம் தானே. இதை வெட்டிட்டா நாங்க எங்க போவோம்? எப்படி வாழுவோம் சொல்லுங்க. ஒரு காலத்துல எங்களை மாதிரி பறவைகளை கூப்பிட்டு உங்க தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூரை மேல ஓட்டு மேல மொட்டை மாடியில் சோறு வச்சு கான்னு கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம். எல்லா பறவைகளையும் வர சொல்லி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒற்றுமையாக பறந்து ஒற்றுமையாக ஒரு மரத்தில் வாழுவோம். ஆனால் இப்போ மரத்தை வெட்டிட்டீங்க. அந்த கரண்ட் கம்பியில் நின்றுக்கிட்டு கான்னு சோறு கேட்க யாரும் கூப்பிட மாட்டேங்கிங்க. அப்படி கூப்பிடாம இருக்கவங்க தான் அவங்க அப்பா அம்மாவை அநாத விடுதியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. எங்களை பார்த்து பார்த்து எல்லாரும் வீட்டில் பெற்றவங்கள இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு சோறு போடுறதை விட்டுட்டு அநாத விடுதியில் சேர்க்குறாங்க. சொல்லுங்க, உங்ககிட்ட சும்மாவா சாப்பிட்டோம்? ஒரு இடத்துல இறை கிடைக்கும், சாப்பிடுவோம். அப்படியே ஊரை சுற்றி பறப்போம். ஒவ்வொரு மரத்துக்கும் போவோம். அதில் உள்ள பழங்களை சாப்பிடுவோம். அதை பூமியில் போடுவோம். அதில் மழை விழும். அப்புறம் செடியாகும். அப்புறம் மரமாகும். இப்படித்தானே ஊருக்குள்ள தெருவுக்குள்ள காட்டுக்குள்ள மரங்களை விதைச்சது நாங்கள் தானே. நீங்களே விதைச்சிங்க. நீங்களே விதைச்சிங்க. உங்கள் மனுஷங்க எல்லாம் மரத்தை வெட்டத்தான் செய்வாங்க, விதைக்க மாட்டாங்க. நாங்கள் உங்கள்கிட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு காட்டுக்குள்ளே போய் விதைகளை போட்டு மரங்களை வளர்த்தோம். சத்தம் போடாமல் இருப்பா தம்பி. மரங்களை வளர்த்தோம். காட்டுக்குள்ளே நாங்கள் மரங்களை வளர்த்ததுனால அங்கே மழை வந்துச்சு. அது அருவியாச்சு. அருவி ஆறாச்சு. ஆறாகி உங்கள் ஊருக்குள்ளே உங்கள் வீட்டு குழாயில் தண்ணி வந்துச்சே. நாங்கள் காட்டுக்குள்ளே விதைக்க போய்த்தானே. இப்போ எங்களை வெட்டிட்டு மரங்களை அழிச்சிட்டு அருவியை தொலைச்சு ஆற்றை தொலைச்சு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி தனக்கு தண்ணி எனக்கு தண்ணிங்களே. தண்ணி உங்களுக்கு மட்டும் சொந்தமா? எங்களை மாதிரி பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தானே சொந்தம். இதோ இந்த காக்காவை பற்றி குழந்தைகளுக்கு கதை சொல்லலையா? சொல்லுங்க. ஒரு இடத்துல தண்ணி இருந்துச்சான், கல்லை போட்டுச்சான். அது நிரம்பி குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்ததாக குழந்தைகளுக்கு கதை சொல்ல மாட்டீங்களா? தண்ணியை பற்றி குழந்தைகளுக்கு கதை சொல்ல மாட்டீங்களா? பறவைகளுக்கு பற்றி குழந்தைகளுக்கு கதை சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. நாங்கள் ஒரு இடத்துல சாப்பாடு இருந்தா ஒத்தையில் சாப்பிட மாட்டோம். எல்லா பறவைகளும் வர சொல்லி அப்படியே தேவாலயத்துக்கு பறப்போம். அப்படியே பெரிய கோயிலுக்கு போவோம். அப்படியே மசூதிக்கு போவோம். எங்களுக்கு சாமி எல்லாம் ஒன்று தான். ஆனால் சாமி வேற வேறன்னு நீங்கள் சண்டை போடுறீங்க. அது மட்டுமா? இந்த இது சிவப்பா இருக்கான், அது கருப்பா இருக்கான். இது அதை பார்த்து என் பேரை சொல்லி சொல்லுது. ஐயா அண்டங்காக்கா போல கருப்பா இருக்கேன்னு சொல்லி நான் கருப்பா இருக்கேன்னு உங்ககிட்ட வந்து வெக்கப்பட்டு நின்னா. என் நிறம் கருப்பு,
அப்படின்னு சொன்னா நீங்க சிவப்பு கருப்புன்னு சொல்லி எனக்கு அண்டங்காக்கான்னு பேர் வைக்கலாமா? நான் அண்டங்காக்காவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறத்தை பிரித்து பார்க்கலாமா? எங்களுக்கு அழகு எது? ஒன்றா வாழ்றது, ஒற்றுமையாக பறக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, இதுதான் அழகு. ஆனால் நீங்கள் கருப்பு சிவப்புன்னு பிரித்து என் பேரை சொல்றீங்களே, கருப்பு உங்களுக்கு வெறுப்பா? நான் கேட்குறேன், உங்கள் கடவுள் கண்ணன் கருப்பு இல்லையா? பாஞ்சாலி கருப்பு இல்லையா? உலக அழகி கிளியோபாட்ரா கருப்பு இல்லையா? பிறகு உங்களுக்குள்ள கருப்பு சிவப்புன்னு பிரித்து பார்க்கீங்க. இது மட்டுமா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த அங்கே ஒரு பாட்டி இருக்கு, அந்த பாட்டி இத மாதிரி குழந்தைகள்கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா கதை சொல்லுது. பாட்டிகிட்ட வடைய திருட்டு காக்கா திருட்டு காக்கான்னு சொல்லுது. குழந்தைகளே, நான் திருட்டு காக்காவா? பாட்டி சொன்னது தப்பு தானே? நான் திருட்டு காக்காவா? தேவைக்கு ஒன்று தானே எடுத்தேன். அப்ப பாட்டி தப்பு தப்பா சொல்லலாமா? உட்காருங்க. நான் வடைய தேவைக்கு ஒன்று எடுத்தேன், என்ன போய் திருட்டு காக்கா அண்டங்காக்கான்னு சொல்லுதுங்க. நீங்க எல்லாரும் ஒற்றுமையா வாழணும், ஒரே சாமி நினைக்கணும், புரியுதா? அதோ அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த அங்கே ஒரு மரம் இருக்கு, அங்க குருவி கொக்கு எல்லாம் ஒரே மரத்தில் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? வா வா ஒற்றுமையா வாழும்னு அந்த குருவிகள்லாம் கூப்பிடுது. நானும் அந்த மரத்தில் போய் குருவிகளோட கொக்குகளோட ஒன்றா வாழ போறேன். நீங்களும் ஒற்றுமையா வாழுங்களா? ஒற்றுமையா வாழுவீங்களா? நான் ஒற்றுமையா வாழ போறேன்னு நீங்க ஒற்றுமையா இருங்களே. கொடுங்க கொடுங்க மைக்க மைக்க கொடுங்க. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இத சொன்னா என்னமோ ஆனா காணாததை கண்டுட்ட மாதிரி அவ பேசுதா. இந்த மனுஷன் வேற எங்க போனாரு? வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்து ஒரு உதவி பண்ணா என்ன குறைஞ்சா வருவாரு? இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த நாளையில இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் அந்த வீட்டில் குப்பை ஒட்டுதேன். 20 லாரி அள்ளலாம் போலக்கு அம்புட்டு குப்பை அள்ளியிருக்கேன் இந்த வீட்டில். இதுக்கு முன்னாடி எங்க மாமியார் அள்ளுன்னு அள்ளுனாக, இப்போ நான் கிடந்து அள்ளிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆம்பளை எல்லாம் சாப்பிட்டு கெதியலங்கு மாதிரி நல்லா திரியணும், பொம்பளைங்க தான் வேலை பார்க்கணுமாக்கும், இப்படி எழுதி வச்சிருக்காக்கும் சட்டத்துல. உனக்கு அறிவு இருக்கா? என்ன ரோட்ல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? என்ன ரோட்ல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன? எங்க போனீங்க? உன் சத்தம் அந்த தெருவு காக்கு. எங்க போனீங்க நீங்க? நான் வந்து டீ குடிக்க போனேன். நாட்டு நடப்பு தெரிய வேண்டாமா? ஓ, நாட்டு நடப்பு அந்த பேப்பரை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிடணுமாக்கும். ஆம்பளைக்கு நாட்டு நடப்பு தெரியணும், புரியுதா? டீ குடிக்க போன, நீ தூங்கிட்டு இருந்த. ஆமா. ஏன் அந்த 10 ரூபாவா கொண்டு போய் அந்த கடையில கொடுத்தா தான் உங்க தொண்டையில அந்த டீ இறங்குமாக்கோ? எனக்கு டீ போட தெரியாதுல. என்ன டீ போட தெரியாத? வருஷம் முழுக்க நாங்க டீ போட்டு குடிக்கணும், நீங்க குடிச்சுக்கிட்டு திரியணுமாக்கும். அதுக்கு தானே பொம்பளைய கொண்டு வந்திருக்கு. நம்ம வீட்டுல சீனி இருக்கு, தேயிலை இருக்கு, பால் இருக்கு, போட்டு குடிச்சா என்ன குறைஞ்சா வருவிய? அதெல்லாம் கிடையாது. ஆம்பளை பூரம் சாப்பிடணும், பொம்பளை பூரம் சமைக்கணும். அதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கு. எழுதி வச்சிருக்காக்கோ அப்படி. சரி, இந்த நேத்து மளிகை லிஸ்ட் கொடுத்தோம்ல, அதே மாதிரி வீட்டில் இன்னொரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இது என்ன ஏதுன்னு பார்த்து மறக்காம வாங்கிட்டு வரோம், சரியா? போன வாரம் தானே மளிகை கடையில் லிஸ்ட் கொடுத்தேன், அதை வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்ன? மளிகை லிஸ்ட்லாம் இல்ல சாமி, நல்லா படிங்க. ஆமா, எலக்ட்ரிக் ஸ்டவ்னு போட்டிருக்கு, அதான் வீட்டில் இருக்கலாம். பிறகு என்ன? ஆமா,
அது நம்ம வீட்டுல இருக்கத்தான் செய்யாது. யாரு இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறதைகள்லாம் ஆமா ஆ, ஆமா 3 வேளை சாப்பிடுறதைகள்லாம் நான் தான் கிடந்து சீரழிஞ்சு செங்க சமத்துக்கிட்டு இருந்தேன். சரி. அந்த மனுஷன் தான் அதை கண்டுபிடிச்சு எங்க வேலையை சுலபமா குறைச்சிருக்காரு. ஓ தாமஸ் அகர்னு போட்டிருக்கு. ஆ. எலக்ட்ரிக் ஸ்டவ் தாமஸ் அகர்னு. ஓ அவரு கண்டுபிடிச்சதா? ஆமா. ஆ. இப்ப நான் சோறு வங்கி போட நீங்க தின்னுட்டு கெதிகிழங்கு மாதிரி திரியுதிய. ஆ. எங்க மாமியா சோறு வங்கி போட்டாங்க, எங்க மாமனார் சாப்பிட்டு அலைஞ்சாங்க. ஆ. இப்படி எந்த ஆம்பளைய பொம்பளைகளுக்கு உதவி பண்ணுனிய அந்த மனுஷன் தான் அதை கண்டுபிடிச்சு எங்களுக்கு பெரிய உதவியா பண்ணிருக்காரு. ஓ உங்களுக்கு ஒத்தாசை பண்ணிருக்காரு. ஆமா ஆமா. அப்படியா? ஆ. இப்ப அவரை வச்சு நான் என்ன செய்யணும்? என்ன செய்வா? அவர் போட்ட இருந்தா அலைஞ்சு திரிஞ்சாவது வாங்கிட்டு வாங்க. சரி. அவர் வீட்டுல அவர் போட்டோவை மாட்டி ஒரு நன்றியோட நினைச்சு பாக்கிறதுக்கு தான். ஓ பொம்பளைகளுக்குலாம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ண இந்த தாமஸ் அகரன் படத்தை வீட்டுல போட்டா மாட்டணும். ஆமா ஆமா. சரி 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 சரி. ஆமா வாஷிங் மிஷின் போட்டிருக்க, அதான் வீட்டுல இருக்குல்ல? வீட்டுல இருக்கு சாமி. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை உருப்படி அவுத்து போடுறீங்க? 4 உருப்படி அவுத்து போடுறேன். 4 உருப்படினா வாரத்துக்கு என்ன ஆச்சு, மாசத்துக்கு என்ன ஆச்சு, வருஷத்துக்கு என்ன ஆச்சு? நான் தானே கிடந்து சோப்போட்டுக்கிட்டு கிடந்தேன். அந்த மனுஷன் தான் அதை கண்டுபிடிச்சு எங்க வேலையெல்லாம் சுலபமா குறைச்சிருக்காரு. ஓ ஹெல்டன் கிரசாம் என் சென்னிஸ்னு போட்டிருக்கு. இவங்களை என்ன செய்யணும்? அவரும் போட்டோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல மாட்டுதைக்கு தான். ஓ உங்களுக்கு சோப் போடுறதுக்கு ஒத்தாசை பண்ண ஆமா அறிவியல் அறிஞர் படத்தை மாட்டு வரணும். ஆமா பின்ன என்ன, நீங்களா வந்து 4 துணியை சோப் போட்டு கொடுத்து காய போடுறீங்க. சரி சரி. மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் பென்சமிங் பிராணிகின் போட்டிருக்கு, அது எதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டிய? நம்ம வீட்டுல மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாத்துக்கும் கரண்ட் தேவையில்ல. அந்த மனுஷன் தானே அந்த கரண்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவர் போட்டோவா வாங்கிட்டு வர சொல்றேன். ஓ சரி சரி. முன்னமே எங்க பாட்டி உரல்ல போட்டு ஆட்டும். இப்ப பட்டணம் தட்டின உடனே அதுவா கிடுக்கட்டின்னு ஆட்டும். பின்ன என்ன? ஓ அதை கண்டுபிடிச்சவரு ஆமா பெஞ்சமின் பிராலிங். அவர் போட்டோ வாங்கிட்டு வரணும். ஆமா அவர் போட்டோவையும் கையோட வாங்கிட்டு வாங்க. சரி. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்புன்னு போட்டிருக்கு. ஆமா நம்ம வீட்டுல இப்படி பல்ப் எரியுதுல, இப்ப நம்ம வெளிச்சத்துல இருக்கோம். அந்த மனுஷன் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இல்லன்னா பின்ன நம்ம இருட்டுல அடக்கணும் புள்ள ஊட்டியில வச்சுக்கிட்டு. ஓ சரி சரி சரி. அப்ப இவங்க படத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டணும். ஆமா. ஓ சரி 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 வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க வாங்க. என்ன உடனே பேருதா? அப்படியே வரும்போது பெரியார் ஐயா போட்டோ இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க. அவர் சாமி இல்லைன்னு சொன்னார்ல. சாமி எங்க இல்லைன்னாரு. நல்லா படிங்க, புரியுதா? அந்த மனுஷன் தான் பெண்கள்லாம் படிக்கணும், பெண்களுக்கும் சொத்துரிமை வேணும்னு சொன்னாரு. அதனால அவங்க போட்டோவை வாங்கிட்டு வாங்க. ஏன் அப்படியே காமராஜர் ஐயா போட்டோ இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க. அவர் படம் எதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டிய? நான் இப்படி 4 நல்லது கெட்டதை பார்த்து படிச்சு பேசுறோம்னா அந்த மனுஷன் தான் தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சாரு. பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும்னு பள்ளிக்கூடத்தை திறந்த காமராஜர் ஐயா. அவங்க போட்டாவையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. புரியுதா? இன்னொன்னு முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டுல லட்சுமி போட்டா இருக்கு, சரஸ்வதி போட்டா இருக்கு, விநாயகர் போட்டா இருக்கு, முருகர் போட்டா இருக்கு. இந்த தெய்வங்கள்லாம் நமக்கு நல்லது செய்யும்னு நினைச்சுதானே நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் நமக்கு நல்லது செஞ்சவங்க. இவங்களையும் உங்க வீட்டுல மாட்டி நன்றி உணர்வோட நினைச்சு பாருங்க. சரியா? மறந்துடாதீங்க. நன்றி. நானே கோமாளி உங்களுக்கெல்லாம் கதை சொல்ல வந்திருக்கேன். தாத்தா பாட்டிகள் கதை சொல்லத விட்டுட்டாங்க. மரங்களை பற்றி, பாட்டியை பற்றி, அணிலை பற்றி, குருவியை பற்றி நிறைய சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்பீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, என்ன சாப்பிட்டீங்க? தோசை. அப்புறம் சரி சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்க. சரியா? சரி. இட்லி, பூரி, தோசை இதெல்லாம் நமக்கு சமைச்சு கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. அம்மாவுக்கு ஒரு ஓ போடுங்க. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? 3 தடவை. ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை சாப்பிடுவீங்க? 90 தடவை. எத்தனை தடவை? அப்புறம் ஒரு வருஷத்துக்கு இந்த காம்பவுண்ட் அளவு சாப்பிட்டுருப்பீங்களா? நீங்க வா, நீ வா. உன் பேர் என்ன?
ஐசா உன் வயசு என்ன? 10 வருஷமா இவன் எவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்க? நம்ம எல்லாரும் தான் 10 வருஷமா 12 வருஷமா எவ்வளவு சாப்பிட்டுருப்போம்? இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டுருப்போமா? இதெல்லாம் நமக்கு சமைச்சு கொடுத்தது யாரு? அம்மா. அம்மா சமைச்சு 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 கொடுக்க நாம இத்தனோண்டு பிள்ளையா இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்துட்டோம். அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு படிப்போமா? பாட்டு பாடுவோமா? அம்மா நல்ல அம்மா, ஆசையுள்ள அம்மா, என்னை விட்டு அம்மா இருக்க மாட்டா சும்மா. இன்னொருக்கா பாடலாமா? வீட்டில் போய் பாடுவீங்களா? வீட்டில் போய் அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கும்ல, இங்கே வா, போய் கிட்ட போய் அம்மா கையை பிடிச்சி, அம்மா எனக்கு எவ்வளவு தோசை சுட்டு கொடுத்துருப்பீங்க, அம்மா எனக்கு எவ்வளவு பொங்கல் வச்சு கொடுத்துருப்பீங்க, அம்மா இந்த கை தோசை சுட்டுச்சு, சாம்பார் வச்சுச்சு, ரசம் வச்சுச்சு அப்படின்ட்டு அம்மா நல்ல அம்மா, ஆசையுள்ள அம்மா, என்னை விட்டு அம்மா இருக்க மாட்டா சும்மா அப்படின்னு பாடணும். சரியா? பாட்டு ஞாபகம் இருக்கா? சரி. ரசம் உங்களுக்கு பிடிக்குமா? சாம்பார் பிடிக்குமா? ரசத்தில் என்ன காய்கறி கிடைக்கும்? தக்காளி. சத்தமா சொல்லுங்க. தக்காளியை பத்தி நாம பாடுவோமா? தக்காளியா தக்காளி. எல்லாரும் கையை வச்சுக்கோங்க. தக்காளியா தக்காளி, தலை தளக்கும் தக்காளி, சந்தைக்கு போகும் தக்காளி, சாம்பார் செய்யும் தக்காளி, வாயில் போட்டா சுவைத்திடும், வைட்டமீனை கொடுத்திடும். இன்னொருக்கா பாடலாமா? பாடி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸ்கூல்ல போய் பாடணும். எப்படி? தக்காளியா தக்காளி, தலை தளக்கும் தக்காளி, சந்தைக்கு போகும் தக்காளி, சாம்பார் செய்யும் தக்காளி, வாயில் போட்டா சுவைத்திடும், வைட்டமீனை கொடுத்திடும். பாட்டு நல்லா இருக்குல்ல? அதனால அம்மாவை என்ன செய்யணும்? அம்மாவை நல்லா வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நல்லா வச்சுக்கணும். சரியா? அம்மா என்ன செய்றாங்க? நமக்கு நிறைய உதவி செய்தாங்க. ஒரு கதை பார்க்கலாமா? கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு மணின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போவான். போய் வீட்டுக்கு வரும்போது பென்சில் இல்லாமல் நோட்டு இல்லாமல் வருவான். அம்மா கேட்பாங்க, நோட்டு எங்கே? கொடுத்துட்டேன். பென்சில் எங்கே? கொடுத்துட்டேன். எதை வேணாலும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். ஒரு நாள் அம்மா பேக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். அம்மா என்ன செஞ்சாங்க? அப்பாவும் அம்மாவும் உட்காரு ஓடு ஓடு வருத்தத்தோடு உட்காந்துருந்தாங்க. இந்த பையன் பள்ளிக்கூடத்தில் போய் பென்சிலை கொடுத்துட்டு வந்துடுதான், பேனாவை கொடுத்துட்டு வந்துடுதான், நோட்டை கொடுத்துட்டு வந்துடுதான்னு வருத்தத்தோடு இருந்தாங்க. உடனே வீட்டுக்குள்ளே மணி நுழைஞ்சான். உள்ளே நுழைஞ்சு, அம்மா அப்பா அப்படின்னா, என்னடா அப்படின்னா, நான் பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு அப்படின்னா. இவன் சந்தோஷம் சொன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வருத்தமாகி போச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவன் வீட்டில் இருந்தாம்னா யாராவது வந்தால் எதை கேட்டாலும் கொடுத்துருவானே, என்ன செய்யணும் சொல்லி அம்மாவும் அப்பாவும் வருத்தமாக இருந்தாங்க. அப்போ அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பான் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? மணி இங்கே வாடா. என்னப்பா? இந்த ஆட்டை போய் மேய்ச்சிட்டு வா அப்படின்னு 2 ஆட்டுக்குட்டியை கொடுத்தாங்க. அவன் கூப்பிட்டுட்டு போகும்போது அம்மா கூப்பிட்டு, மணி இங்கே வா, மத்தியானம் பசிக்கும்ல? ஆமாம். இதில் சோறு இருக்கு, எடுத்துக்கிட்டு போ. உடனே ஒரு தூக்குச்சட்டில். உடனே அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருந்துச்சு. அது சும்மா இருக்குமா? மணி மணி இங்கே வாடா யாரா பிள்ளைன்னுச்சு. என்ன பாட்டி அப்படின்னா, சாப்பாடு இருக்கா? ஆட்டுக்குட்டி இருக்கா? பொழுது வேணும்ல? அந்த பல்லாங்குழியை வச்சுக்கோன்னு சொல்லி பல்லாங்குழியை கொடுத்துட்டாங்க. உடனே மணி பல்லாங்குழியையும் ஆட்டுக்குட்டியையும் சாப்பாடு வாங்கிட்டு காட்டுக்கு போய் ஆட்டை கட்டிட்டு நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு பல்லாங்குழியை வச்சு இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ 2 பேர் வந்தாங்க.
தம்பி பல்லாங்குழி விளையாடுதோ? ஆமாய்யா அப்படின்னா. முருகன் கோயிலுக்கு வழி தெரியுமா? இந்த ஒத்தேடி பாதையிலே போனால் அங்கே வந்துடுண்ணா. ரொம்ப தூரம் போகணுமா? ஆமாம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க? தம்பி தம்பி ரொம்ப தூரம் போகணும், இந்த பல்லாங்குழியை கூட அப்படின்னாங்க. மணி தான் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான்ல, வச்சுக்கோங்கய்யா அப்படின்ட்டான். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கத்தி எடுத்து இதை வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது பயன்படுனாங்க. உடனே மணி கத்தியை பார்த்தான். பாட்டி பல்லாங்குழி கேட்டால் என்ன சொல்லுன்னு சொல்லி கத்தியை வச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போது அந்த பாதை வழியாக ஒரு சமையல்காரது புடலங்காய் வெண்டைக்காய் எல்லாம் தலையில் கூட வச்சுக்கிட்டு வந்தவுடனே மணியை பார்த்துட்டாரு. மணி கையில் கத்தி இருந்துச்சு. ஆகா, மீன் எடுத்துகிட்டு போகிறோம், வெட்ட கத்தி இல்லையே, வீட்டில் மறந்து வச்சுட்டோமே, சரி உன்ட்ட கேட்பா அப்படின்ட்டு மணி அந்த கத்தியை கூட அப்படின்னா கத்தியை கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவர் சும்மா இருப்பாரா? பையில இருந்து ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து இந்தா பசிக்கும் போது சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாரு. மணி பப்பாளி பழத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். சரியா? அந்த நேரம் பார்க்க ஒரு விறகு வெட்டி காட்டில் போய் விறகை வெட்டிட்டு தலையில் வச்சுட்டு பொத்துன்னு போட்டு உட்காரும்போது மணியை பார்த்தாரு. ஆகா, வயறு பசிக்கு இவன்ட்ட நாம இந்த பப்பாளி பழத்தை கேட்போம்னு, தம்பி தம்பி அந்த பப்பாளி பழத்தை கூடனா. மணி தான் யாருக்குனாலும் சரி கொடுத்துருவானே. உடனே கொடுத்தான். கொடுத்த உடனே என்னாச்சு? மணி உடனே அவர் என்ன செஞ்சான்னா பையில இருந்து ஒரு புல்லாங்குழல் எடுத்து கொடுத்தாரு. தம்பி, நான் காட்டில் வேலை செய்யும்போது நானே கோடார் வெட்டி வச்சு செதுக்கி இதை வச்சு புல்லாங்குழல் உதவ நேரம் போல, இதை வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. சரின்ட்டு பொழுது ஆயிடுச்சு. உடனே மணி ஆட்டுக்குட்டியை தூக்கி சட்டியை வச்சுக்கிட்டு புல்லாங்குழல் வச்சு பெறப்பட போயில, காட்டில் இருந்து பெறப்பட போயில ஒரு சத்தம் கேட்டுச்சு. டே தம்பி, டே தம்பி அப்படின்ச்சு. உடனே பார்த்தா ஒரு பாறையில் ஒரு ஆள் இப்படி உட்கார்ந்துருந்தாரு. கிட்ட போனால் அவருக்கு கண்ணும் தெரியலை. டே தம்பி, எனக்கு கண்ணும் தெரியாது, ஆனால் புல்லாங்குழல் வச்சுருக்க, அதை கூட நான் ஊதிக்கிட்டு பொழுத போய்க்கிட்டேன்னாரு. மணி என்ன செஞ்சான்? கொடுத்துட்டான். கொடுத்த உடனே என்னாச்சு? உடனே அவர் சும்மா இருப்பாரா? ஒரு கண்ணாடி எடுத்து கொடுத்தாரு, முகம்பாக்க கண்ணாடி. தம்பி, இது எனக்கு தேவையில்லை, அதனால் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணாடியை கொடுத்த உடனே மணி அந்த முகம்பாக்க கண்ணாடி வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் சன்னல் வழியா ஒரு அக்கா, டே தம்பி, டே தம்பி அப்படின்ச்சு. என்னக்கா அப்படின்ச்சு. டேய், உன் கண்ணாடியை கொடுறா, நான் எங்கள் வீட்டில் கண்ணாடி உடஞ்சி வச்சுடுறா, அக்கா கண்ணுமை போடணும், பொட்டு வைக்கணும், இந்த கண்ணாடியை கூட அப்படின்ச்சு. உடனே சரின்ட்டு மணி என்ன செஞ்சான்? கண்ணாடியை கொடுத்தான். அந்த அக்கா சும்மா இருப்பாங்களா? இருடான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு என்ன செஞ்சாங்க? கிளியை கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்க? இது நல்லா பேசும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிளியை கொடுத்தாங்க. மணி உடனே கிளியை வாங்கிக்கிட்டு தெரு வழியாக வரும்போது ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருந்துச்சு. ஏன் பேராண்டே, ஏன் இங்கே வா, ஏன் இங்கே வந்துச்சு. என்ன பாட்டி இருந்துச்சு? இந்த கிளி பேசுமா? ஆமாம் பாட்டி. இந்த பாட்டிகிட்ட யாருமே பேச மாட்டேங்காங்க, இந்த கிளியை கூட அப்படின்ச்சு. உடனே மணி என்ன செஞ்சான்? கிளியை கொடுத்தான். பாட்டி சும்மா இருப்பாங்களா? பேராண்டி இரு உனக்கு ஒன்று தாரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் வெளியே வந்து கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா? பல்லாங்குழி. என்னது? உடனே மணி பார்த்தான், பல்லாங்குழி வந்துருச்சு, வீட்டில் யாரும் திட்ட மாட்டான்னு சொல்லி வீட்டுக்கு நேராக போனான். அப்பா இந்த அவன் ஆட்டுக்குட்டி, அம்மா இந்த அவன் தூக்குச்சட்டி, பாட்டி இந்த அவன் பல்லாங்குழினா. உடனே இனிமே மணி யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான்னாங்க. ஆனால் மணி என்ன செஞ்சான்? எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து என்ன செஞ்சான்? ஒரு பொருளை வாங்கினா. என்ன வாங்கினா? என்ன வாங்கினா? வள்ளுவர் என்ன சொன்னாரு? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும். மணி என்ன செஞ்சான்? வள்ளுவர் குறள். மணி என்ன செஞ்சான்? பிறருக்கு தேவையான பொருளை கொடுத்து அவன் பொருளும் வீட்டுக்கு வந்துருச்சு. அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? பென்சிலை கொடுத்தா என்ன செய்யணும்? பென்சிலை கொடுத்தா வாங்கிக்கிடணும். யாருக்காவது பென்சில் என்ன கொடுத்து உதவணும். பென்சிலை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு தேடட்டும்னு சொல்லக்கூடாது. சரியா? தம்பி, யார்ரா அவன்? நீ யார்ரா? ஆமாம்.
நான் இங்கே உள்ள தம்பிகளை கூப்பிட்டேன். ஆ, நீ நல்லவ மாதிரி தெரியலையா? அப்படியா? ஆமா. ஆ, இவன் நல்லவனா? இவன் திங்கிறது நல்லதா? ஆ, இங்க வா. ஏன் வாயி நான் திங்க உனக்கு என்ன? ஆமா, சாப்பிடுவியா? ஆமா சாப்பிடுவேன். இந்த இருக்கலாம் இதுவும் இந்த இருக்கலாம் இதுவும் தான் சாப்பிடுவேன். நான் அதை கேட்கல. பொங்கல் பூரி சாப்பிடுவியா? ஆமா வீட்டுல எங்க அம்மா கொடுக்கும், அதனால சாப்பிட்டு இருப்பேன். சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். இந்த முடுக்காண்டி தான் சாப்பிடுவேன். அப்ப இதுதான் நிறைய திம்பியோ? ஆமா எனக்கு இதுதான் பிடிக்கும், அதனால நான் இதைத்தான் தும்பேன். அப்படியா? ஆமா. நீ நல்லவன் கிடையாது, நல்லவனா? ஆ, இதைத்தான் தம்பியோ? ஆமா. கடையில போய் யாரு அம்மாட்ட அடம் முடிச்சு வாங்கி கொடுப்பியோ? எங்க அம்மாட்ட கேட்பேன், எங்க அம்மா வாங்கி தரலன்னா உருண்டு பரண்டு அழுது வாங்கி தும்பேன். அப்படியா? ஆமா. சரி, இத பத்தி தெரியுமா உனக்கு? இது என்ன தின்னா நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும், ஆனா வயிற்று வலி வரும். வயத்த வலி வந்தா எனக்கு தானே வருது, உனக்கு என்ன? யாரு ஆஸ்பத்திரிக்கு போவேல? இது என்ன? ஆ, இதுவும் நல்லா தான் இருக்கும். இது வேணுமா? இது ஆ. இதை வைக்க கூடாது, சரியா? இதையும் திங்க கூடாது, சரியா? இதை திங்க கூடாதுன்னா அப்ப என்னத்தை தான் திங்க நானு? இத பொருத்தி வீட்டுல போய் மெழுகுவத்தி வச்சு பொருத்தினா கப கபன்னு எரியும். ஓ, இத பொறுத்துனா கப கபன்னு எரியுமாக்கும்? ஆமா, நீங்க உங்க வீட்டுல போய் செஞ்சு பாருங்க. அப்ப இத தின்னுட்டு என் வயிறு எரிஞ்சிருமோ? ஆமா, புரியுதா? இந்த மறுபடியும் எடுத்துக்கிட்டு திறப்பா திறப்பா. இனிமே ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன், சரியா? அப்ப நான் என்னத்தை தான் திங்க? பொங்கல் பூரி சாப்பிடு. இவ்வளவு நேரம் கதை சொன்னோம்ல, எல்லாத்தையும் வாங்கி போட்டா என் தெரு பக்கத்துல வா, உன்னை கல்ல கொண்டு எரியுத. கல்ல கொண்டு இப்படி வாங்கி திங்கலாமா? இந்த இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன செய்யணும்? ஒரு மெழுகுவத்தியை பொருத்தி அதில் இப்படி வச்சா எரியும். அப்படி எரிஞ்சா இதை தின்னா எரியுமா இல்லையா? ஆ, இதுவும் அப்படித்தான் எரியும். இது நமக்கு தேவையா? தேவையா? சரி, நான் இன்னொரு கதை சொல்லுவேன், சரியா? இதை நாம தின்னா என்னாகும்? வயிறு ஊதிரும், புரியுதா? எப்படி ஊதும்? இந்த பாரு, இதை திங்கிட்டுன்னா வயிறு ஊதிடணும். நம்ம என்ன செய்யணும்? பொங்கல் பூரி எல்லாம் சாப்பிடணும், சரியா? சரி, ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாமா? ஆ, நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும், நல்லா படிக்கணும். சொல்லுங்க. நல்லா நல்லா நல்லா. பாரதி என்ன சொல்லியிருக்காரு? காலை எழுந்தவுடன் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல மாலை முழுதும் என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு. பாப்பா, என்னது? சரி, ஒரு பாட்டு பாடலாமா? ஏ லபக்கு லபக்கு, ஏ லபக்கு லபக்கு, லபக்கு லபக்குன்னு சாப்பிடுவாத எல்லோரும் கைவிடுங்க. ரொம்ப நல்லா மென்னு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் கூடுமுங்க. லபக்கு லபக்கு, லபக்கு லபக்கு. பசிக்கும் போது சாப்பிடணும், ருசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். பசிக்கும் போது சாப்பிடணும், ருசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அப்புறம் என்ன தெரியுமா? தேவைக்கு அதிகமா தின்னா என்ன தெரியுமா? தேவைக்கு அதிகமா தின்னா உடம்பு டின்னு போல ஆயிருங்க. இப்படி வந்துடும். டின்னு பார்த்துருக்கியா? சொல்லலாமா திரும்ப? தேவைக்கு அதிகமா தின்னா உடம்பு டின்னு போல ஆயிருங்க. லபக்கு லபக்கு, லபக்கு லபக்கு. காய்கறி பழங்கள் சாப்பிடணும், கீரை உணவுல சேர்த்துக்கணும். பீஸா பர்கர் பெப்சி கோலா தேவையா? கொஞ்சம் நீ யோசி. லபக்கு லபக்கு. அப்புறம் என்ன ஆகுனா?
நமக்கு சாப்பாடு அம்மா கொடுக்காங்க. அம்மாவுக்கு நெல் யார் கொடுக்காங்கன்னா விவசாயி. விவசாயிக்கு அவருக்கு யார் கொடுக்காங்கன்னா மழை. மழை என்ன செய்யுது? மழை வந்து நெல்லுக்கு தண்ணி கொடுத்து அது உணவாய் வருது. சரியா? அப்போ விவசாயி உழைக்காருல. அப்போ திரும்ப பாடலாமா? உழைப்பில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை சொல்லுங்க. உழைப்பில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை சிந்தி விரயம் பண்ணாதே. ஒவ்வொரு பொருளும் முக்கியம், ஒவ்வொரு உணவும் முக்கியம். அதில் உழைப்பு இருப்பதை தெரிஞ்சுக்கணும். லபக்கு லபக்கு. இனிமே லபக்கு லபக்குன்னு சாப்பிடக்கூடாது. மெதுவாக சாப்பிட்டு அந்த உமிழ்நீரோட சாப்பிட்டா நம்ம என்னது குண்டு மாதிரி ஆகாது. இல்லாட்டி நிறைய சாப்பிட்டோம்னா இப்படி நடக்க முடியாது. எப்படி நடப்போம் தெரியுமா? அதனால நல்லா சாப்பிடணும். சரியா? காலை எழுந்தவுடன் பின்பு கனிவு கொடுக்கும் மாலை முழுதும் என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. நன்றி, வணக்கம். போதும் போதும் போதும். ஹாய். பாட்டு பாடி கை தட்டுவோம். சரியா? ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. சத்தமா. 10 கை சேரும் போது யாருமே இல்ல. எதுக்க யாருமே இல்ல. ரெடி? 1 2 3 4 5. சின்ன மாடும் 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ கவனி. சின்ன மாடு 4 ஒண்ணா சேர்ந்து நின்னப்போ கை தட்டிக்கிட்டு சிரி வந்த சிங்கம் கூட பயந்து போச்சுதான். சொன்ன கதை யாருக்காக தெரிஞ்சு கொள்ளணும். சொல்லுறத சொல்லி புட்டேன் புரிஞ்சு கொள்ளணும். கவனி, பாட்டு கவனி. சொல்லுறத சொல்லி புட்டேன் புரிஞ்சு கொள்ளணும். ரெடி? 1 2 3 4 5. காட்டில் ஒரு வேடன் வச்ச வலையில தான். கவனி, பாட்டு கவனி. மாட்டிக்கிச்சான் வெள்ள பூரா தன்னந்தனியா. கூட்டமாக பூரா எல்லாம் சேர்ந்து கெட்டுத்தான் பாட்டு பாடி வலையறுத்து பறந்து போச்சுதான். ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. சத்தமா. 10 கை சேரும் போது யாருமே இல்ல. எதுக்க யாருமே இல்ல. ரெடி? 1 2 3 4 5. ஹாய். நீங்களும் கை தட்டலாமே. நாளைக்கு இல்ல இன்னைக்கே தான் ஒன்னா சேரணும். ஊருக்குள்ள மரங்களையே நாம வளர்க்கணும். 8 திக்கும் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். ஒத்த கை தட்டும் போது ஓசையே இல்ல. தட்டுங்க. 10 கை சேரும் போது யாருமே இல்ல. ரெடி? 1 2 3 4 5. ஹாய். அப்படி எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஹாய். ஒரு ஆட்டம் போடுங்க ஆட்டம் போடுங்க ஆட்டம் போடுங்க. ஆடுங்க ஆடுங்க. சிங்கி சிங்கின்னு ஆடுங்க ஆடுங்க. ஜிங்கி டக்கடா ஜிங்கி டக்கடா ஜிங்கி சரி, டக்கடா. ஒரு நிமிஷம். எல்லாரும் சார் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரியா?
அப்படியா? சிரிங்க. ஹாய்.